இந்த 6:30 மணி அளவிலே நமது இடையன்குடியை சேர்ந்த இடையன்குடி தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த நமது இம்மான் அவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செபிக்க, நமது ஆனந்து கிரிக்கெட் குரூப்பை சேர்ந்த வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து செபிக்கிறதான ஒரு டைமை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே அடுத்த வருஷமோ அடுத்த மாசமோ திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிற நமது இம்மானுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல நமது முறுக்கு இலக்கிரவலையை சேர்ந்த நம்ம தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த தங்கவேல் மகன் பெத்த தகப்பனுக்கு எல்லா பாடுகளையும் சுமர்ந்த நமது கணசபாண்டி அவருடைய மகன் நமது ராபினுக்காகவும் ஜெபிக்கிறோம். பாம்பே வரைக்கும் தொழில்களை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். லாபத்திலும் எதிலையும் நஷ்டம் என்று இருந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்களின் தொழிலே நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கணசபாண்டி மகன் ராவினை நீங்கள் ஆசீர்வதிங்க. பெண்கள் முன்னாடி அலையாதபடி, இடையன்குடி பசங்க கூட கண்டமாடியா சுத்தாதபடி உழைக்கிற ஒரு திறமையை, உழைக்கத்தக்கதான ஒரு திறமையை நீங்க கொடுத்து எசப்பா அதுக்கு தேவையான பலனை அந்த பையனுக்கு கொடுங்க. அதே போல இம்மானுக்கு கல்யாணம் முடிஞ்ச கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடாதபடியான ஒரு பலனை கொடுத்து இன்னும் வர வாழ்க்கை தோழியுடன் சந்தோஷமாய் வாழ, இருவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா வாழத்தக்கதான ஒரு கிருபையை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அதே போல நமது இன்னும் 3 நாட்களே திருமணத்தை காண இருக்கிற நமது அருமை தம்பி ஆனந்துக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே அவனும் எல்லாத்தையும் மறந்து பழைய எல்லா எண்ணங்களும், கெட்ட எண்ணங்களும், கிருமிகளை எல்லாவற்றையும் பிசாசின் பிடியிலிருந்து எல்லாம் விலகி அவனும் நல்லபடியான கணவன் மனைவியாக வாழத்தக்கதான ஒரு கிருபையை கொடுக்க முடியாத கர்த்தாவே இந்த வேளையில் அவனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல நமது அருமை தம்பி இலக்கியர்களை சேர்ந்த பால குர்சாமியுடைய மகன் கிறிஸ்டோபர் பெண்கள் ஆண்டி கல்யாணம் முடிஞ்ச பெண்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறான். அவனுக்கும் ஒரு நல்ல மனத்தோழியை கொடுத்தால் நல்லபடியாக வாழப்படியாக ஒரு வாழ்க்கையை கிடைக்கும். பெண்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக செய்கிறோம். அதே போல இந்த வேலையிலே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செய்கிறோம் தகப்பனே. மண்டாடி தவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் அவங்க போட்டிருக்க சப்பல் வரைக்கும் தாய் தகப்பன் வாங்கி கொடுத்தது படிக்கிற வயசுலே அவங்க வாலிப வயசுகளை புண்படுத்தாதபடி தாய் தகப்பனுக்கு எல்லாம் செய்ய கிருபை உண்டு. அதே போல அவங்க வாழ்க்கையே பாழாக்காதபடி ஒரு நல்ல கிருபையை கொடுங்க தகப்பனே. படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் ஞானம் கர்த்தலால் வரும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல ஞானத்தை நீங்க கொடுங்க. படிப்புல உயரட்டும். நல்லபடியாக வாலிப வயசு கர்த்தருக்கு சொந்தமானதுன்னு சொன்னீங்களேப்பா. அதே போல நல்லபடியாக படிக்கிற ஞானத்தை கொடுங்க. இவனுக்கு முருங்கைக்காய் மூட தூக்க நல்ல பலனை கொடுங்க. நமது அண்ணன் ஜோயலுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் சில எண்ணங்களோடு அலையாதபடி நல்லபடியா போடலே முருங்கைகளை போட்டு விவசாயத்தில் செழிக்க முடியாத மழையே நீங்கள் ஏற்ற மழையை கொடுங்கள். அதிக மழையை கொடுத்தாலும் இவங்க துமுறு ஆயிடுறாங்க. மீடியமான மழை போதும் தகப்பனே. அதுக்காகவும் ஜெபிக்கிறோம். நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மழையை கொடுங்க. இன்னும் இயேசுவே நமது அருமை தம்பி இடையன்குடி இம்மானுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க அம்மா தான் நமக்கு படித்து தந்த டீச்சர். நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் அன்னைக்கு படிக்க எங்களுக்கு அறிவு இல்லை தகப்பனே. இன்னைக்கு கொஞ்சம் படிக்கலேன்னு வருத்தப்படுறோம். பிள்ளைங்க படித்து வேலைக்கு போகாமல் வீட்டில் கடம்போடு சோறு தான் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. நல்ல நேரத்துக்கு கொடுத்து உழைக்கிற ஒரு திறமை கொடுங்க. இந்த வேலையிலே திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லபடியாக வாழத்தக்கதான ஒரு கிருபையே மனைவிகளுக்கு உண்மையாக இருக்கட்டும். மனைவிகள் இவர்களுக்கு உண்மையாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல ஆமென்.